வச்சிருக்கேன், வந்து எடுத்துக்கோங்க. தண்ணி உள்ள கொண்டு வந்து கூட கண்ணு தெரியல எனக்கு. எனக்கு கண்ணு தெரியுமே. ஏய் லூஸ், ஸ்லிப் ஆயிடுவேன். ஐயோ இது வேறயா? ஏய் 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 அங்கங்க போறேன், நான் இங்க இருக்கேன். எங்க? வா பின்னாடி வா. இப்போ 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 ரைட்டுக்கு திரும்பு. ரைட்டா? ஸ்ட்ரைட் வா, ஸ்ட்ரைட் வா. ஸ்ட்ரைட்டா? வா. வரலாம் வரலாம் வரலாம். ஏய் ஏய் முடியல அப்பா. ஹே ப்ளீஸ் டி, வாடி வந்து ஆன் பண்ணடி. இன்னொரு தடவை என்னால முடியாதுப்பா. இப்ப நீ ஆன் பண்றியா இல்ல நான் போய் ஏஜே கிட்ட நீ தான் ஆஃப் பண்ணன்னு சொல்லிருவேன். நானா? நீங்க தான ஆஃப் பண்ண சொன்னீங்க. ஆனா அத நீ தான ஆஃப் பண்ண. சீக்கிரம் சொல்லு, இப்ப நீ வரியா இல்ல நான் போய் ஏஜே கிட்ட சொல்லட்டுமா? இரு போய் சொல்றேன். பண்ணி தொலைக்கிறேன். வா 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 வா. சீக்கிரம். போய் ஆன் பண்ணு. போ 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 போ. தேன் துளியின் விழியா, தீ தீண்டும் மொழியா, இவள் முழுமதி நிலவா, இல்லை திருமதி மகளா, நான் சூரிய கதிராய், உன் பார்வையும் புதிராய், நிழல் மோதுது நிகராய், நிஜம் சொல்லடி திமிராய், குழலோடும் போது விரல்கள் மறுக்குது இதுவா சொந்தம், நிழல் தேடும் போது வந்தாய் அதுதானே நம் பந்தம். இன்னொரு தடவை இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு அவ்வளவுதான் பாத்துக்க. சரி சரி கோச்சுக்கதவா. அதான் ஷவர்ல தண்ணி வருதுல்ல, அப்புறம் எதுக்காக நீங்க வர சொன்னீங்க? வேற எதையோ ட்ரை பண்றதுக்காக வேணும்னே பிளான் பண்ணி என்ன உள்ள வர வச்சிருக்கீங்க. இத பாரு, இந்த பிளான் பண்றது ஏமாத்துறதெல்லாம் உன்னோட வேலை. காலையில என் முகத்துல லிப்ஸ்டிக் எல்லாம் பூசி விட்டது நீ தானே. எல்லாரும் முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டேன். இப்போ நான் குளிக்க போகும்போது தண்ணி ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஃப்ராட். கஷ்டப்படுறீங்களேன்னு தண்ணி எடுத்துட்டு வந்தா எனக்கு ஃப்ராட் பட்டமா? நானே இப்பதான் ட்ரெஸ் மாத்தினேன், அதுக்குள்ள நனைஞ்சிருச்சு. இந்த மன்மத ராசாவை அடையறதுக்கு திட்டு வர போடணுமா? போயா. திருட்டு திமிர் திமிர் பிடிச்ச. நனைஞ்சிட்டேன். அந்த ஏஜ் ஏன்டா இப்படி இருக்காரோ? பெரிய குழந்தைன்னு நினைப்பு. சோப்பு போட்டு விடு, முதுகு தேய்ச்சி விடுன்னு ஒரே தொந்தரவு. இதுல என்ன வேற நினைச்சு விட்டுட்டாரு. என்னதான் முரட்டுத்தனமான ஆம்பளையா இருந்தாலும் கல்யாணமான குழந்தையா மாறிடுறாங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன? எல்லா படத்துலயும் வர்ற மாதிரி இவ தண்ணி எடுத்துட்டு உள்ள போயிருப்பா, சோப்பு வலிக்கு விழ போயிருப்பா, ஏஜே இவள தாங்கி புடிச்சிருப்பாரு. நம்ம ஓபன் பண்ண தண்ணி ஷவர்ல இருந்து வந்து ரெண்டு பேரும் நனைஞ்சிருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் ரொமான்ஸ் நடந்திருக்கும். That's all, Your Honor. ரெண்டு பேருக்கும் பெரிய சண்டை எழுத்து விடலான்னு பிளான் பண்ணி இப்படி நாமளே அவங்கள ரொமான்ஸ் பண்ண வச்சு இன்னும் நெருக்கமாக்கிட்டோமே. ஹசினி, நீ ஹீரோயினா இல்ல வில்லியா? இந்த ரணகலத்திலயும் குதூகலம் கேக்குதா? போஸ்ட். இந்தாங்க மேடம். தேங்க்ஸ்.
இது என்ன ஃப்ரம்மும் இல்ல டூவும் இல்ல, இதத்தான் மொட்டை கடுதாசின்னு சொல்லுவாங்களோ? ஏய் ஓடிபி. நான் தான் எப்படி கண்டுபிடிச்ச? அந்த ஹிட்லரோட கேரக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எல்லா திறமையும் வேணும். உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஓடிபியே போதும். நீங்க சிபிஐ ஆபீசர் இல்ல, ஓடிபி ஆபீசர். ஏய், மரியாதையா பேசு. சரிங்க போஸ்ட்மேன் சார். இப்ப எதுக்கு இந்த அவதாரம்? என்ன உள்ள அனுப்பிட்டு வெளிய இருந்து தொந்தரவு பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ வேஷம் போட்டு உள்ளே வந்துட்டீங்க. அப்படியே 2 ஸ்டெப் உள்ள போனீங்கன்னா அந்த ஹிட்லர் இருப்பாரு, கையோடயே கூட்டிட்டு போயிடலாமே. சிபிஐ ஆபீசர் வேலையில சம்பளம் பத்தலன்னு இப்போ இந்த வேலையில எப்போ சேர்ந்தீங்க? சரி, இப்போ எதுக்கு வந்தீங்க? மூளை குறைச்சலா இருக்கிறது தப்பு இல்ல, அதை யூஸ் பண்ணாம இருக்கிறது தான் தப்பு. நான் தான் வந்த வேலையை எப்பயோ முடிச்சிட்டேன். உன் கையில இருக்க கவரை படி. எதுக்கு இப்போ இந்த அரெஸ்ட் வாரண்ட்? இது எதுக்கு அப்பப்ப காமிச்சிட்டே இருக்கீங்க? உங்களுக்காக தான் இந்த நரகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்காக இல்ல, உங்க அப்பாக்காக இருக்கிறேன்னு சொல்லு. ஏதோ ஒண்ணு. உள்ள வாங்க, வந்து பாருங்க. தினம் தினம் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். இங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா கழியுது. உன்னையும் இந்த வீட்டையும் பார்த்தா அப்படி கஷ்டப்படுற மாதிரி தெரியலையே. நல்லா என்ஜாய் பண்றேன்னு தான் எனக்கு தோணுது. என்ஜாய் பண்றேனா? நீங்க ஏன் சாட்சியை கண்டுபிடிக்க முடியாம என்கிட்ட அந்த வேலையை கொடுத்தீங்கன்னு இப்பதான் தெரியுது. நான் கஷ்டப்படுறேனா இல்லையான்னு கூட உங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் எங்க போய் சாட்சியை கண்டுபிடிக்கிறது? உள்ள ஒரே ஒரு ஜீவனை தவிர மத்த எல்லாரும் என்ன ஃபுட்பால் விளையாடுறாங்க. நான் இவங்க கிட்ட எல்லாம் சிக்கி தவிக்கிறேன். இங்க பாரு, நீ வந்ததுல இருந்து உன் கஷ்டத்தையும் இந்த வீட்டுல நடக்கிறத பத்தியும் பக்கமா புலம்பிட்டு இருக்க. நான் சொன்ன வேலையை நீ தொட்ட மாதிரி கூட எனக்கு தெரியல. அந்த பிரவலிகா செத்து போய் இவ்ளோ நாள் கழிச்சு உங்களுக்கே கிடைக்காத ஒரு சாட்சி எனக்கு மட்டும் எப்படி கிடைக்கும்? ஆனாலும் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆனா அது கூட புரிஞ்சுக்க முடியாம இந்த வாரண்ட் எதுக்கு இவ்ளோ ஜெராக்ஸ் போட்டு இப்படி என்கிட்ட கொடுத்திருக்கீங்க? எங்க அப்பா மேல வச்சிருக்கிற பாசத்தோட விளையாடுறீங்களா? நான் விளையாடுறேன்னு தெரியுதுல, போய் வேலையை முடி. சரி சரி, நான் முடிக்கிறேன். நீங்க போங்க. இனிமே சொல்லாம கொல்லாமலாம் இந்த வீட்டுக்கு வராதீங்க. போங்க போங்க. இது வரைக்கும் நீ டூப்ளிகேட் வாரண்ட் தான் பார்த்துட்டு இருக்க. எனக்கு காரியம் சீக்கிரமா நடக்கலனா ஒரிஜினல் வாரண்ட் எந்த அட்ரஸ்க்கு போகணுமோ அந்த அட்ரஸ்க்கு கரெக்டா போகும். வரேன். எவிடன்ஸ் நான் எங்கன்னு போய் தேடுவேன்? இந்த ஓடிபியோட தொந்தரவு தாங்க முடியல. எப்படியாவது இந்த சாட்சியை எடுத்து கொடுத்துட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடியே போயிடணும். ம். ம். அடேங்கப்பா, இத்தனை ட்ரெஸ்ஸா? துணி கடையில அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு. பாவம் எங்க அப்பா 4 செட்டு Dress தான் வச்சிருக்காரு. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுற மாதிரி இந்த ஹிட்லர் 3 வேளை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாரோ? ட்ரெஸ் எவ்வளவு சேஞ்ச் பண்ணாலும் கேரக்டர் சேஞ்ச் ஆக போறது இல்ல. இது என்ன டப்பா? கொலை பண்ண கத்தி எதுவும் மறைச்சு வச்சிருப்பாரோ? உன்னை ஹிட்லர் கொன்னுட்டாராமே. அப்படி சொல்லிதான் அந்த சிபிஐ ஆபீசர் என்ன எங்க அனுப்பி வச்சிருக்காரு. உன்னை கொன்னதுக்கான எவிடன்ஸை தேடிதான் நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா அந்த ஆளோட டாலர்ல இருக்கே. ஒண்ணுமே புரியலையே.
ஒருவேளை இந்த லாக்கர்ல தான் அந்த சாட்சி இருக்குமோ? எடுத்து கொடுத்துட்டா அந்த ஹிட்லர் கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிரும். ஏய், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ, மாட்டணும். கேக்குறல, இங்க என்ன பண்ற நீ? இல்ல, லாக்கர் மாதிரி இருந்துச்சு. என் லாக்கர் என்ன பண்ண? அதை திறந்து பாத்துட்டியா? என்ன பண்ண சொல்லு. நான் ஒண்ணுமே பண்ணல, சும்மா அது என்னன்னு பார்த்தேன். சும்மா எதுக்கு பார்த்தேன்? எதுக்கு இப்படி கத்துறீங்க? நான் ஒண்ணுமே பண்ணல. ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க? அப்படி அதுல என்னதான் இருக்கு? அந்த லாக்கர்ல என் உயிரே இருக்கு. உயிர் இருக்கா இல்ல உயிர் எடுத்ததுக்கான சாட்சி இருக்கா? இந்த ஆள் டென்ஷன் ஆகிறது பார்த்தா உள்ள எதுவும் இருக்கும் போல இருக்கே. இன்னொரு தடவை என் லாக்கர் பக்கத்துல உன்னை பார்த்த நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என் லாக்கர் மேல உன் கை பட்டுச்சு இன்னொரு தடவை நான் பேச மாட்டேன். உன் கழுத்து பிடிச்சு வெளியே வீசிட்டு வந்துடுறேன். முதல்ல நீ ஏன் இங்க வந்த அது சொல்லு. என் லாக்கரை தொடறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இது ஓபன் பண்றதுக்கு கை போதாதா? அதுக்கு ஒரு அதிகாரம் வேற வேணுமா? என் லாக்கர் தொட்டது மட்டும் இல்லாம என் கூட இப்போ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கியா? முதல்ல வெளியே போ. இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வேணாம். நான் எதுக்கு போகணும்? எனக்கும் இந்த ரூம்ல பங்கு இருக்கு. பங்கு இருக்கா? இந்த ரூம்ல சரி பாதி எனக்கும் ரைட்ஸ் இருக்கு. அதனால இங்க இருக்கிற எல்லா பொருளையும் உங்களுக்கு எனக்கு 50-50 தான். ஓ, விஷயம் அந்த அளவுக்கு போயிடுச்சா? உனக்கு ரைட்ஸ் தானே வேணும்? இரு, உனக்கு ஷேர் தரேன். இந்தா, இது எல்லாத்தையும் துவைச்சு போடு. இதெல்லாம் ஏன் கிட்ட சொல்றீங்க? போய் உங்க வேலைக்காரி கிட்ட சொல்லுங்க. நான் என் வீட்டு வேலைக்காரி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இது நான் வேலைக்காரியா? இத்தனை துணியையும் நான் துவைக்கணுமா? நோ சான்ஸ். நீ தானே சரி பாதி கேட்ட, ரைட்ஸ் எல்லாம் கேட்டேன். இந்தா ஒரு ரைட்ஸ் எடுத்துக்கோ, போய் வாஷ் பண்ணிட்டு வா. சரி, ஓகே. சரி பாதி ரைட்ஸ் வார்த்தைய நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். வாபஸ் எல்லாம் வாங்க வேணாம், போய் வாஷ் பண்ணா போதும். நீங்க என்ன சொன்னாலும் என்னால துவைக்க முடியாது. அப்படியா? இரு. இந்தா. என்ன, இந்த பேப்பரையும் துவைக்கணுமா? அறிவில்ல உங்களுக்கு? உனக்கு முதல்ல அறிவு இருக்கா? யாராவது பேப்பரை துவைக்க சொல்லுவாங்களா? இந்த பேப்பர்ல நீ கையெழுத்து போடணும். என்ன கையெழுத்து? நீ என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன்னு கையெழுத்து போடணும். இந்தா. நான் எங்க ஏமாத்தினேன்? நீங்க தானே ஏமாத்தி கல்யாணம் பண்ணீங்க. கையெழுத்தெல்லாம் போட முடியாது. என்னோட 7 கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன், என்னோட மனைவி வீட்டு வேலை எல்லாம் செய்யணும், வேலைக்காரியா தான் இருக்கணும்னு நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா? கையெழுத்து போட முடியாதுன்னா அப்போ வீட்டு வேலை எல்லாம் செய். இந்த துணியெல்லாம் துவைச்சு போடு. எனக்கு காரியம் சீக்கிரமா நடக்கலனா ஒரிஜினல் வாரண்ட் எந்த அட்ரஸ்க்கு போகணுமோ அந்த அட்ரஸ்க்கு கரெக்டா போகும். சரி, நான் செய்றேன். குட். இந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கரெக்டா வாஷ் பண்ணணும் அண்ட் ஃபுல் வீட்டை சுத்தம் பண்ணணும். போ. முதல்ல சுத்தம் செய்ய வேண்டியது வீட்டு இல்ல, உங்க அழுக்கான மனச. ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு என்னது எதையாவது ஒண்ணு படிக்க முடியுதா? ஹாசினி, இந்த கண்ணாடி எடுத்துருவாமா. ஹாசினி, அப்படியே ஒரு காஃபி கொண்டு வாமா. ஹாசினி அக்கா காஃபி கொண்டு வரணும்னா நீங்க ஏஜே வீட்டுக்கு தான் போகணும்ப்பா. அக்கா கல்யாணம் பண்ணிட்டு போனதே மறந்துட்டீங்களாப்பா? ஆமால,
ஆனா எல்லாத்தையும் மறக்கிறேன்னா உங்க அக்காவை மாத்திரம் மறக்கவே இல்லையே. நினைச்சிட்டே இருக்கனே. யோசிச்சு பாரு. அவளை நான் எப்படி மறக்க முடியும்? ஓடுறேன். ஆனா அவதான் இல்ல. எனக்கு என்னமோ பார்க்கிற பொருள் எல்லாம் அவளாத்தான் தர்றா. அது என்னமோ தெரியல, வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தா எப்படா இவளுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்புவோம் அப்படின்னு இருக்கும். ஆனா அவளே கல்யாணம் பண்ணி போயிட்டா எப்படா வருவான்னு இருக்கும். எப்பவுமே ஆம்பளை பசங்க அன்பை வாயால சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பொண்ணுங்க சொல்லாம அதை வீடு பூரா விதைச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் அது முளைச்சு கொடியா படர்ந்துருக்கிறது நமக்கு தெரியும். அப்படியே தவிச்சு போயிடுவோம். அப்பா, ஆமாம்மா, பெத்தவனுக்கு கல்யாணம் வரைக்கும் மகளா இருக்கிறவ அதுக்கு பிறகு தாயா மாறிடுற அம்மா. ஐயோ, எங்க அம்மா அந்த வீட்டில் எப்படி இருக்காளோ?